ஆசிரியர்கள் யாரும் சொல்லி தரல, எங்க அம்மா மட்டும் தான் சொல்லி. ஆனா இன்னும் தமிழக அரசோட சான்றிதழ் 15,000 பரிசு இன்னும் எதுவும் வரல. திருக்குறளை அழகா சொல்லி கொடுத்துருக்கீங்க. எப்படி அவங்கள வந்து குறைஞ்ச நேரத்துல சொல்ல வச்சு சாதனை படைக்க வைக்கணும்? இப்ப இந்த உலக சாதனையை உடனடியா நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம கூட யார் இருக்காங்கன்னா, திருக்குறளை குறைஞ்ச நேரத்துல சொன்ன, அதாவது 37 நிமிடம் 46 வினாடியில சொல்லி சாதனை படைச்ச செல்வராணி பாப்பாவும் அவங்களோட குடும்பமும் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நாம பல சுவாரஸ்யமான தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. செல்வராணி, நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க, எந்த பள்ளியில படிக்கிறீங்க, உங்களை பத்தி சொல்லுங்களேன். அனைவருக்கும் தமிழ் வணக்கம். என் பெயர் மா செல்வராணி. நான் கடலூர் மாவட்டம் ஓட்டுமேடு புதுத்தெரு கிராமத்துல 4ஆம் வகுப்பு படித்தேன். அதாவது PUPS சென்னிநத்தம் சேத்தியதோப்பு ஸ்கூல்ல நான் 4ஆம் வகுப்பு படித்தேன். இப்போ வந்து திருப்பூர் மாவட்டம் ஈட்டி வீராம்பாளையம் ஸ்கூல்ல நடுநிலை பள்ளியில 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படி திருக்குறள் படிக்கணும்னு ஆர்வம் வந்துச்சு? எந்த வயசுல படிக்க ஆரம்பிச்சீங்க? நான் வந்து 3ஆம் வகுப்பு முழு பரீட்சை 2 வாரத்திற்கு முன்பு படிக்க ஆரம்பித்தேன். அதாவது எப்படி அதை படிக்க எனக்கு ஆர்வம் வந்துச்சுன்னா, எங்கள் ஸ்கூலில் வந்து புத்தகம் விற்பனைக்கு வந்திருந்தாங்க. அதுக்கு வந்து எங்கள் அப்பாட்ட வந்து நான் கதை புக் கேட்டிருந்தேன். ஆனால் எங்கள் அப்பா கதை புக் வாங்கி தராமல் எனக்கு திருக்குறள் புக் வாங்கி கொடுத்தாங்க. அதை நான் உடனே ஓடி வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அம்மா ஏன் கேட்ட புக் வாங்கி கொடுக்க வேண்டியதான்னு சொல்லிட்டு, சரி விடுமா, அப்பா எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்வாங்கன்னு எங்கள் அம்மாவும் என்னை சமாதானப்படுத்தினாங்க. ஆனால் நான் சமாதானம் ஆகலை. நாளைக்கு அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு எங்கள் மிஸ் சொன்னாங்க, டெய்லியும் தினம் ஒரு குறள் அப்படிங்கிற மாதிரி டெய்லியும் நீங்கள் ப்ரேயரில் ஒவ்வொரு குறள் அப்படி சொல்லணும் அப்படின்னாங்க. உடனே நான் எங்கள் அம்மாட்ட வந்து கேட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா, உங்கள் அப்பா வாங்கின புக் அங்கே தான் இருக்குது, போய் படி அப்படின்னாங்க. அப்போ வந்து சனி ஞாயிறு அப்படிங்கிறதுனால எங்கள் அப்பா வீட்டில் இருந்தார். நான் வந்து அரை மணி நேரத்துல 10 குறள் படிச்சிட்டேன். அதனால எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னார், நீ வந்து எந்த வேலையும் பார்க்க வேணாம், வீட்டு வேலை, நீ வந்து அவளுக்கு சொல்லிக் கொடுக்குற வேலையை மட்டும் பாரு அப்படின்னாரு. சொல்லிக் கொடுக்குற வேலையை மட்டும் பாருனானே நானும் அதை படிக்க ஆரம்பிச்சிட்டேன். டெய்லியும் காலையில் எந்திரிச்சு படிக்க ஆரம்பிச்சேன். அருமைடா, ரொம்ப அழகா சொன்னீங்க. உங்களுக்கு யார் திருக்குறளை சொல்லி கொடுத்தது? எனக்கு வந்து எங்க அம்மா தான் திருக்குறள் சொல்லி கொடுத்தாங்க. ஓகே, நீங்க வெளியே எங்கேயும் படிக்கல, அம்மா தான் முழுக்க சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ஆசிரியர்கள் யாரும் சொல்லி தரல, எங்க அம்மா மட்டும் தான் சொல்லி கொடுத்தாங்க. அருமை. எங்க அப்பா வேலைக்கு போனப்ப வீட்டு வேலையெல்லாம் எங்க அப்பாவே பார்த்து வச்சுட்டு போனேன். எங்க அம்மா டெய்லியும் காலையில் எந்திரிச்சு எனக்கு எங்க அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. அருமை. உங்க அப்பா வந்துட்டு உங்க அம்மாக்கு அப்ப ஒரு பெரிய உறுதுணையா இருந்து உங்களை வந்து படிக்க வச்சிருக்காங்க. எங்க அம்மாவும் எனக்கு படிக்க வச்சாங்க, எங்க அப்பாவும் எனக்கு படிக்க. சிறப்பு. ஒரு நாளைக்கு எவ்வளவு குறள் படிப்பீங்க, எவ்வளவு நேரம் படிப்பீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். சனி ஞாயிறு அப்படின்னு எடுத்துக்கிட்டா 50 குறள் படிப்பேன். அருமை. பள்ளிக்கு போற நேரத்துல காலையில எந்திரிச்சு ஒரு 10 குறள் சொல்றது, அந்த 10 குறளே சாயந்தரமும் வந்து படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பண்ணுவேன். எங்க அம்மாவும் எனக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத பார்த்து என்னை வந்து ஒரு ஜாலியா இந்த மரத்துல உட்காந்துட்டு அப்படியே கதை பேசிட்டு ஒரு குறள் சொன்னா அதுக்கு ஏதாவது ஒரு கதையை சொல்லி அப்படியே ஜாலியா நீ படிக்க வச்சேன். செல்வராணி, முற்றோதல் பண்ணிட்டீங்களா? நான் முற்றோதல் பண்ணிட்டேன். ஓகே, எந்த வயசுல பண்ணீங்க? நான் வந்து 4ஆம் வகுப்பு படிக்கும்போது அரையாண்டு பரீட்சை அப்ப நான் வந்து முற்றோதல் பண்ணேன். ஓகே, தமிழக அரசோட பரிசை வாங்கிட்டீங்களா? இல்ல, இன்னும் 8 மாசம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் தமிழக அரசோட சான்றிதழ் 15,000 பரிசு இன்னும் எதுவும் வரல. அதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்க பாப்பா திருக்குறளை ரொம்ப நல்லா சொல்றாங்க, முற்றோதலும் பண்ணிருக்காங்க, சிறப்பான விஷயம். இது எப்படி முற்றோதல் பண்ணா பரிசு உண்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் திருக்குறள் படிக்க ஆரம்பிச்சீங்களா, இல்ல எப்படிங்க ஐயா? இல்லையம்மா, இது முற்றோதல் பண்ணா வந்து பணம் கொடுப்பாங்க, இல்ல சான்றிதழ் கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாது. நான் வந்து 10வது தான் படிச்சிருக்கேன். தமிழ் மேல எனக்கு ஆர்வம் இருந்துச்சுங்க. அது அந்த கதை புக்கு பதிலாக நான் திருக்குறள் புக்கை வாங்கி கொடுத்தேன். அதை திருக்குறள் புக்கை எங்கள் வீட்டில் ரொம்ப அருமையாக சொல்லி கொடுத்துட்டாங்க. பாப்பா ரொம்ப அழகாகவே அதை பிக்கப் பண்ணிட்டதுனால, சரி இதை எப்படியாவது பாப்பாவை வெளியில் கொண்டு வரணும், இது எப்படி செய்யறது என்ன பண்ணுறதுலாம் எனக்கு தெரியல. நாங்களாவே ஒரு நாள் வந்து என்னோட மொபைல் எடுத்து நான் வந்து ஆன்லைனில் தமிழ் சங்கம் அப்படின்னு போட்டோம். கோவை தமிழ் சங்கம் அப்படின்னு போட்டாங்க. அதில் வந்து தமிழ் சங்கத்தோட தொடர்பு என்னன்னு சொல்லி கேட்டிருந்ததுனால அதில் வந்து நித்யானந்த பாரதி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சங்கத்தோட தலைவர் நம்பர் வந்துச்சுங்க. அவங்கக்கிட்ட நான் தொடர்பு கொண்டு அவங்களை கேட்டேன், ஐயா இந்த மாதிரி என் பொண்ணு வந்து 1330 திருக்குறளையும் சொல்லுவாங்க, அதை என்ன பண்ணுறதுங்க, என்ன செய்யறதுன்னு தெரியலைங்கய்யா, என்ன செய்யலாம்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஐயா சொன்னாங்க, அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷமான விஷயம், நீங்கள் வந்து கோவை மாவட்டத்தில் போயிட்டு நீங்கள் வந்து தமிழ் வளர்ச்சித்துறையில் போயிட்டு நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்க, இந்த வருஷமே உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும், சான்றிதழ் கொடுப்பாங்க, பாப்பாவுக்கு பரிசு தொகை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது எனக்கே தெரிய வரும். அது வரைக்கும் பாப்பா படிக்கணும், தமிழ் சார்ந்த ஒரு விஷயங்களை படிக்கணுங்கிற ஆர்வத்துக்காக தான் இதை நான் வந்து வாங்கி கொடுத்தா சொல்லவும் சொன்னாங்க. அப்போ 1330 திருக்குறளையும் படிச்ச பிறகுதான் உங்களுக்கு இப்படி ஒரு திட்டம் இருக்குன்னே தெரியும்? படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஐயாவை தொடர்பு கொண்டதுக்கு அப்புறம் தான் தெரியும். இதுக்கு முக்கிய காரணமே வந்து பாப்பா இவ்வளவு தூரத்துக்கு வர்றதுக்கு காரணம் வந்து நித்யானந்த ஐயா தாங்க, ரொம்ப முக்கியமான காரணம். அருமைங்க ஐயா. நீங்க என்ன வேலைங்க ஐயா செய்யறீங்க? நான் வந்து வெல்டிங் வேலை செஞ்சுட்டு இருக்கேங்கம்மா.
திருக்குறளை அழகா சொல்லி கொடுத்துருக்கீங்க. எப்படி அவங்கள வந்து குறைஞ்ச நேரத்துல சொல்ல வச்சு சாதனை படைக்க வைக்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்படிங்க ஐயா தோணுச்சு? பாப்பா வந்து முற்றுதல் முடிச்சிட்டாங்க, கோவை மாவட்டத்துல முற்றுதல் முடிச்சிட்டாங்க. இதை மேற்கொண்டு பாப்பாவை வந்து வெளிக்கொண்டு வரணும், நம்ம வெளி உலகத்துக்கு தெரியணும். அப்போ என்னோட பொண்ணை வச்சே மற்றவங்களும் அதை படிக்க ஆரம்பிக்கணும். இதை பாப்பா வந்து திருக்குறளை படிக்கும்போது அவங்க அம்மா வந்து குறளுக்கு பொருள் சொல்லுவாங்க. அந்த பொருள் சொல்லும்போது மற்றது மாதிரி நான் இந்த மாதிரி கேட்டதில்லை. என்னுடைய மனைவி அந்த குறளுக்கு பொருள் சொல்லும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லறத்துல உள்ள அந்த அதற்குடைய குறள்களை சொல்லி அதுக்கு பொருள் சொல்லுவாங்க. அதை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி, இதை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும், இதுக்கு என்ன பண்றதுன்னு பார்த்தேங்கம்மா. இந்த சாதனை, உலக சாதனை அப்படின்னு சொல்லிட்டு செல்லுலயே தான் பார்த்தேங்க. இந்த உலக சாதனை என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதுல வந்து +2 படிச்ச பொண்ணு வந்துட்டு 44 நிமிஷத்துல சொல்லியிருந்தாங்க 1330 திருக்குறளையுமே. அதுல வந்து நான் என்ன சொல்லணும்னு பார்த்தேன்னா, பாப்பாவை வந்துட்டு அதுக்கும் குறைவா சொல்ல வைக்கணும் அப்படின்னா தான் அது இதுவா இருக்கும்னு சொல்லி பார்த்தேங்க. பாப்பாவை வந்து நீங்க சொல்ல முடியுமான்னு சொல்லி 3 நிமிஷத்துக்கு எத்தனை குறள் சொல்றாங்கன்னு பார்த்தா 45 நிமிஷத்தையும் குழந்தைய போட்டு நம்ம பண்ணோம்னா அது சிரமமா இருக்கும். அதனால 3 நிமிஷத்துக்கு எவ்வளவு சொல்றாங்கன்னு சொல்லி பார்த்தோம். 3 நிமிஷத்துக்கு ஒரு 30 குறள் இப்படி ஸ்டார்டிங்ல பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் 10 நிமிஷத்துக்கு பண்ணாங்க. இப்ப 10 நிமிஷத்துக்கு இப்ப நீங்க சொன்னோம்னா 330 குறள் சொல்லுவாங்க. அதோட மட்டும் இல்லாமமா, இப்ப இந்த உலக சாதனையை உடனடியா நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, நான் ரொம்ப சிரமப்பட்டாலும் என்னோட பொண்ணை நான் வந்து இந்த வெளி உலகத்துக்கு காமிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சது காரணம் என்னன்னா, கோவை மாவட்டத்துல முற்றுதல் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து நெஞ்சுவலி ஏற்பட்டு ஹார்ட் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. அதை ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ண சொல்லும்போது இல்லை, எனக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டாங்க, அதுக்கு விடையில ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, எனக்கு ஆப்ரேஷன் பண்றதுக்கு 6 மாசம் ஆகும், திரும்ப ஆப்ரேஷன் பண்ணி 6 மாசம் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. என் குடும்பம் இருக்க சூழ்நிலைக்கு நான் அதை பண்ண முடியாது, அதனால எனக்கு சென்ட் இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க இல்லாம அது வந்து செட் வச்சு விடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால அவங்க வச்சு விட்டாங்க. எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த உலகத்துக்கு பெண் குழந்தைய கொண்டு வந்துட்டோம், எதையாவது அவங்கள செஞ்சு நாம இல்லைன்னாலும் இந்த உலகத்துல பெண் குழந்தை அவங்க ஸ்டெடியா வாழ்ந்துடணும், நம்ம இல்லைனாலும் நம்ம பொம்பளை பிள்ளை பொழைச்சிடணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்காகவே என் குழந்தைய வெளிக்காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த உலக சாதனையை நான் கூடிய சீக்கிரமா பண்ணிடணும்னு சொல்லி செஞ்சோம்மா. சிறப்புங்க ஐயா. 2 பேரும் ஒரு எளிமையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் குழந்தைக்கு இவ்வளவு அழகா திருக்குறளை சொல்லி கொடுத்து ஒரு சாதனையும் படைக்க வச்சுட்டீங்க. வாழ்த்துக்கள். திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பின் பட்டு பாடூன்றும் களிறு. அதாவது போர்க்களத்துல யானை 1000 அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் தன் நாட்டோட பெருமையை நிலைநாட்டும். அந்த மாதிரி வாழ்க்கையில மன உறுதி உள்ளவங்க 1000 கஷ்டங்கள் வந்தாலும் மன உறுதியோட இருந்து தன்னுடைய பெருமையை நிலைநாட்டுவாங்கன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் மன உறுதியோட இருந்து உங்க பிள்ளைய நீங்க வந்து அழகா சாதனை படைக்க வச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். 1330 திருக்குறளையும் உங்க அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? எப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு அவங்க கிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்க அம்மா வந்து என்னை காலைல 5 மணிக்கு எழுப்பி 7 மணிக்குள்ள 150 இந்த மாதிரி நான் படிச்ச குறளையே திருப்பி எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறமாட்டி எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சா எனக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னைய வந்து படிக்க வச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது நோட்ல எழுதி, அதெல்லாம் நோட்ல எழுதி வச்சிருந்ததை எனக்கு காமிச்சு என்னை எப்படி விளையாட்டு காமிச்சு படிக்க வைப்பாங்க. அப்புறம் காலைல 5 மணிக்கு எந்திரிச்சேன்னா 7 மணிக்குள்ள எனக்கு எல்லாத்தையும் படிக்க வச்சு முடிச்சு 7 மணிக்கெல்லாம் எனக்கு தலையை சீவி என்னை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டுருவாங்க. அதே மாதிரி நான் 5 மணிக்கு வந்தேன்னா எங்க அம்மா என்னைய கொஞ்ச நேரம் ஏதாவது பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருக்குறளை எடுத்து அப்படியே மரத்தடியில் போய் உட்காந்து ஏதாவது சொல்லி ஜாலியா பேசிக்கிட்டே இருப்போம். ஜாலியா பேசிட்டு அப்படியே அந்த ஒரு குறள் சொல்றது, அந்த குறளுக்கு உண்டான கதையை சொல்றது, இப்படி ஜாலியா இருக்கும்போது எங்க அம்மா அப்படியே ஒரு நோட்ல ஏதாவது ஒண்ணு எழுதி வச்சு ஏதாவது ஒரு பொம்மை, அந்த பொம்மையில ஏதாவது குறள் எழுதி வச்சு அதெல்லாம் காமிச்சு என்னை எப்படியே ஜாலியா படிக்க வச்சாங்க. எங்க அம்மா எனக்கு வந்து திருக்குறள் படிச்சது வந்து படிச்ச மாதிரியே இல்லை, ஒரு ஜாலியா விளாண்டுட்டு அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு எங்க அம்மா சொல்லி கொடுத்தது. அதனால எங்க அம்மா சொல்லி கொடுத்தது எனக்கு திருக்குறள் வந்து தான் எனக்கு வந்து மைண்ட்ல புடிச்சுக்கவும் செஞ்சுச்சு. திருக்குறள் இல்லாம இன்னும் தமிழ் சார்ந்த நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன்னு அம்மா சொன்னாங்க, அதை பத்தி சொல்லுங்கடா. எனக்கு வந்து தமிழ் சார்ந்த நிறைய பாடல்கள் தெரியும். தத்தி தாதோ துதி தாதோ துதி தத்துதி துத்தி துதை துதை தத்தா தூதுதி தித்தித்த தித்தித்த தாதது தித்தித்த தெத்தாதோ தித்தித்த தாது. ரொம்ப அருமையா சொன்னீங்க, அதுக்கு விளக்கம் சொல்லுங்களேன். பறந்து சென்று பூக்கள் உள்ள தாது என்கின்ற தேனை உண்கின்ற வண்டே, ஒரு பூவின் உள்ள தாதை உண்ட பின் விரல் பூவின் உள்ள தாதை உண்கிறாயே, உனக்கு எந்த பூவின் உள்ள தாதி இணைத்தது என்று கேட்கிறார் காலமேகப்பன். வேற என்ன பாடல்லாம் தெரியும்? எனக்கு வந்து கண்ணதாசனோட ஒரு பாடல் தெரியும். சொல்லுங்க. காலம் எனும் ஆளியிலும் காற்று மலை ஊழியிலும் சாகாது கம்பனவர் பாட்டு,
அவன் தலைமுறைக்கு எழுதி வச்ச சீட்டு. 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி தந்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாகவில்லை என்று பாடு என்றது கண்ணதாசன். அருமை அருமைடா, ரொம்ப அழகா சொல்றீங்க. அடுத்து தமிழ் சார்ந்து வேற என்ன படிக்கலான்னு இருக்கீங்க? அடுத்து நான் தொல்காப்பியம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தொல்காப்பியம் வாங்கி புக் வச்சிருக்கேன். அதாவது புத்தக திருவிழாவில தான் இந்த தொல்காப்பியம் புக் வாங்க. வாழ்த்துக்கள். தொல்காப்பியமும் படிச்சு நீங்க சாதனை படிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. வணக்கங்கம்மா. வணக்கம்மா. நீங்க என்ன படிச்சிருக்கீங்கம்மா? நாங்க 10ஆவதாம்மா படிச்சிருக்கேன். 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கீங்க. ஆனா 1330 திருக்குறளையும் உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து சாதனை படைக்க வச்சிருக்கீங்க. ரொம்ப பெரிய விஷயமா, வாழ்த்துக்கள். இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சு? ஏன்னா இதுக்கு பல மாசங்கள் தேவைப்பட்டு இருக்கும். பல மாணவர்கள் திருக்குறளை படிக்கிறதுக்கே சிரமப்படுறாங்க. புதுசா படிக்க படிக்க பழச மறந்துகிட்டே வருவாங்க. ஆனா நீங்க உங்க மகளை இவ்வளவு வேகமா இவ்வளவு சரளமா திருக்குறளை சொல்றதுக்கு நீங்க என்ன மாதிரியான பயிற்சி கொடுத்தீங்கம்மா? அதை பத்தி சொல்லுங்க. பாப்பாவுக்கு எப்படி திருக்குறளை சொல்லி கொடுத்தேன்னா, பாப்பாவுக்கு பொம்மைனா ரொம்ப பிடிக்கும். அப்ப நான் சாட்லாம் வாங்கி இந்த வீட்டுல இருக்க அந்த வேஸ்ட் இந்த கலர் பேப்பர்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்து நிறைய அழகா பொம்மை செஞ்சு அந்த பொம்மையை நல்லா கலர் கட்சி வச்சு அதை நல்லா கலர் அடிச்சு அதுக்குள்ள நல்லா திருக்குறள் அழகா எழுதி, முதல்ல திருக்குறள்னாவே எனக்கே தெரியாது, இருந்தாலும் அந்த புக்கில் உள்ளதை அப்படியே பார்த்து எழுதி, அதுக்கு பொருளும் தெரியாது, அதை எழுதி கலர் அடிச்சு அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொம்மை ரெடி பண்ணி வச்சிருவேன். அதை ரெடி பண்ணி வச்சோன்னா சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தோன்னா அம்மா டெய்லி ஒரு பொம்மை வச்சிருக்கோங்கிற அந்த எதிர்பார்ப்புல தான் வீட்டுக்கே வருவாங்க. அப்போ பொம்மையை வாங்கி பார்த்தோன்னா இது திருக்குறள் ஒன்றுனா, அப்போ என்னம்மா திருக்குறள் எழுதிருக்கீங்க, சரி இப்போ அந்த பொம்மையை நான் வச்சுக்கிறேன்னா, அப்போ இந்த திருக்குறள் படிச்சாதான் இந்த பொம்மாமா உனக்கு டெய்லி ஒன்று செஞ்சு தருவேன் அப்படின்னு சொன்னா, அதுக்காகவே அவங்க ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி திருக்குறள் படிக்க, அப்ப இன்னைக்கு ஒரு குறள் சொன்னா அம்மா ஒரு பொம்மை ஏதாவது செஞ்சு தருவாங்க அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த மாதிரி திருக்குறளை செஞ்சு படிக்க வச்சு நிறைய சாட்லாம் வாங்கிட்டு வந்து அந்த வீடு ஃபுல்லா அந்த ஓலைச்சுவடிகள் அளவுக்கு அதை கட் பண்ணி அதுல கலரு பூவெல்லாம் நிறைய வரைஞ்சி அதுல ஜிகினா பேப்பர்லாம் ஒட்டி அதை பார்த்தாலே அவ விருப்பப்படணும். ஐயோ இந்த புக்கு அழகா இருக்கே, நான் வச்சுக்கிறேம்மா, அப்ப நீ வச்சுக்கிட்டேன்னா இதுக்குள்ளதை படிக்கணும் அப்படிங்கிறது அளவுக்கு அவளுக்கு கொண்டு வந்துட்டேன். ஒரு ட்ரெஸ் நம்ம அவளுக்கு பண்ணணும்னா அந்த ட்ரெஸ்ல கூட அங்கங்க ஒரு அகர முதல எழுத்தெல்லாம் அந்த ஒரு குறள் இருந்துச்சுன்னா அங்கங்க ஒரு முன்னாடி பேப்பர்ல மட்டும் அழகா கலர் கட்சியில எழுதி அதுல அந்த ட்ரெஸ்ஸுக்கு வச்சு தைக்கிற மணிகள்லாம் வச்சு கோத்து, அது என்னமோ அவளுக்கு அந்த திருக்குறளை 1330 குறளும் சொல்லி கொடுத்துடணும். எப்படி சொல்லி கொடுக்கணும்னா, அவ இப்படி செஞ்சாதான் அந்த திருக்குறளை படிப்பாங்கிறதுனால நான் அந்த இதுல சொல்லி கொடுத்தேன்னா அவ நல்லா படிச்சுக்கிட்டா. இந்த திரும்ப திரும்ப படிச்சதை மறக்கணுங்கிறதுக்காகவே இப்போ இன்னைக்கு ஒரு 50 குறள் படிச்சாங்க அப்படின்னா திரும்பி மறுநாள் ஒரு 10 குறள் சொல்லி கொடுத்தேன்னா ஸ்கூல் விட்டு வந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் குறள்ல இருந்து அந்த 60 குறளை சொல்லுவேன். மறுநாள் 10க்கு புதுசா போறதுக்கு முன்னாடி ஏற்கனவே படிச்ச 10 குறள் திக்காம சொல்றாங்களான்னு சொல்லி நம்ம படிக்க படிக்க பழச மறந்துடக்கூடாதுன்னு டெய்லி அந்த அவளுக்கு படிச்சதுல இருந்து வர வச்சு இப்ப 200 குறள் முடிக்கிறாங்கன்னா மறுபடியும் 201வது குறள் எடுக்கும்போது இந்த 200 குறளையும் கம்ப்ளீட்டா பாப்பா சொல்றாளா இல்ல எங்கனால திக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 201 எடுத்து சொல்லுவேன். இந்த மாதிரி இன்னும் 50, 100, 150, 200, 50 குறளா பாப்பா படிச்சுதான் இன்னைக்கு 1330 குறளையும். அவங்க அப்பாவோட கடின உழைப்பும் இருந்துச்சு, என்னோட முயற்சி இருந்துச்சு, பாப்பாவோட ஆர்வம் இருந்துச்சு, எல்லாமே சேர்ந்து இருந்ததுனாலதான் இவ்வளவு குறுகிய காலத்துல குறுகிய நேரத்துல பாப்பா அந்த திருக்குறளை அவளால கத்துக்க முடிஞ்சிச்சு. இதுல யாருக்குமே விருப்பம் இல்லைன்னா நம்ம திருக்குறளை எடுக்கவே, இப்போ எனக்கும் கூட திருக்குறள் ஒரு 500 குறள் திருக்குறள் தெரியும். இப்ப அந்த புக்கை எடுத்தோன்னே எனக்கே திருக்குறள் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. எனக்கு வாழ்க்கையில தெரியாத சில விஷயங்களை நான் திருக்குறளை பார்த்து நான் கத்துக்கிட்டேன். அதனால திருக்குறளை பார்த்து படிக்கும்போது சரி இதுல இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி இப்ப நானுமே 1330 குறளை படிக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எப்ப இந்த திருக்குறள்னால இன்னைக்கு 4 பேருக்கு தெரிஞ்ச நாங்க இன்னைக்கு உலகமெல்லாம் தெரியும் அப்படின்னா அது எங்க வீட்டுக்காரோட ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமான உழைப்புக்கு பின்னாடி கிடைச்ச இந்த வெற்றி விழா. இந்த விழாவுல கண்டிப்பா நாங்க 4 பேர் இன்னைக்கு எப்படி இந்த வீடியோ எங்கெங்க போகும்னே எங்களுக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க குழந்தைங்களுக்கு எதுல விருப்பம் இருக்கோ அவங்க படி அந்த விருப்பத்துப்படி போய் நீங்க அதை கத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாவே அதை கத்துக்குவாங்க. அவ்வளவுதான். இதை நீங்க கண்டிப்பா எல்லா பெற்றோருக்கும் செய்யுன்னு சொல்லி நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அவ்வளவுதான். அருமை அருமை அருமைமா. உங்க மகளுக்கு திருக்குறள் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கீங்களா இல்ல இன்னும் வேற ஏதாவது தமிழ் சார்ந்து சொல்லி கொடுத்துருக்கீங்களாமா? இல்ல, பாப்பாவுக்கு திருக்குறள் மட்டும் இல்லாம இந்த தமிழ் எழுத்துக்கள் இந்த ஆராய்ச்சி அது மாதிரிலாம் தமிழ் பழைய எழுத்துக்கள்லாம் படிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை. அதனால தமிழ் சார்ந்த சில பாடல்களையும் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். அவளுக்கு தெரியும். எந்தவித அறிமுகமும் இல்லாத நம்மள திருக்குறள் தான் இணைச்சு வச்சிருக்கு. உங்களை சந்தித்ததுல எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னும் பல சாதனைகள் செய்து வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. ரொம்ப நன்றிங்கம்மா. இந்த திருக்குறள் முற்றோதல பாப்பா உலக சாதனை பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இது எப்படி பண்றது, இது யார் மூலியமா செய்யறதுன்னு தெரியாம நான் இன்ஸ்டாகிராம்ல
பகலவன் அவர்களை சந்திச்சேங்க. அவரை மீட் பண்ணி நான் தொடர்பு கொண்டேன். தொடர்பு கொள்ளும்போது எனக்கு இந்த மாதிரி பண்ணணுங்க, எங்க பாப்பா அந்த மாதிரி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன். சரிங்க நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முன்பின் தெரியாத எங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு மேடை அமைச்சு கொடுத்து, இவ்வளோ பெரிய பேரும் புகழும் எங்களுக்கு வாங்கி கொடுத்து, எங்களை இத்தனை மக்களுக்கு எங்களுக்கு தெரிய வச்சிருக்காங்க. அவங்க குடும்பத்தாருக்கு நாங்க எங்க குடும்பத்தை சார்பா நன்றியை தெரிவிச்சுக்கிறோங்க. நன்றிங்க ஐயா. குடிசெய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்துரும். அதாவது நம்மளுடைய குடியை உயர்த்தணும் அப்படின்றதுக்காக நம்ம முயற்சியை செஞ்சுட்டு இருக்கும்போது அதை பார்த்துட்டு இறைவன் என்ன பண்ணுவாராம், நமக்கு முன்னாடி வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு போய் நமக்கு வேண்டியதை செஞ்சு கொடுப்பாராம். அந்த மாதிரிதான் இறைவன் உங்களுக்கு வேண்டியதை எல்லாமே செஞ்சு கொடுத்திருக்காரு. இதுக்காக நமக்கு உதவி செஞ்ச அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. நன்றி. நம்ம செல்வராணி பாப்பா கடகடன்னு திருக்குறள் சொன்னதை எல்லாருமே பார்த்துப்பீங்க. இப்ப அவங்க தெளிவா திருக்குறளை எப்படி பொறுமையா சொல்றாங்கன்றத பாப்போமா? பகையகத்து சாவார் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர். பீலிப்பை சாக்காடும் பீலிப்பை சாக்காடும் மற்றொரு அப்பண்டம் சால மிகுந்த பெயின். செவிக்குணவு செவிக்குணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும். ஊருணி நீர் நிறைந்தற்று ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரணி வாழம் திரு. தற்காத்து தற்கொண்டார் தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சான்ற சொற்காத்து சோர்விலார் பெண். எற்றென்று இறங்குவர் எற்றென்று இறங்குவ செய்யற்க செய்வானேல் மற்றென்ன செய்யாமே நன்று. கண்ணும் கொளச்சேரி கண்ணும் கொளச்சேரி நெஞ்ச இவை என்னை தின்னும் அவர் காணலுற்று. சிறிதோடி செய்து செறிதோடு செய்திருந்த கள்ளம் ஒருதுயர் தீர்க்கும் அறிந்தொன்று உடைத்து. பொருட்பொருளார் பொருட்பொருளால் புன்னலம் தோயார் அறுபொருள் ஆயும் அறிவினவர். நீங்கான் வெகுளி நீங்கான் வெகுளி நிறையில நெஞ்சான்றும் யாங்கனும் யாருக்கும் எளிது. நயந்தவர்க்கு நல்காமை நயந்தவர்க்கு நல்காமை நேர்ந்தேன் பசந்தியின் பண்பியாறு குறைக்கோ பிற. கண் நிறைந்த காரிகை கண்ணிறைந்த காரிகை காம்பல் தோல் பேதைக்கு பெண்ணிறைந்து நீர்மை பெரிது. இப்ப நான் குறளை சொல்வேன், அதுக்கு அடுத்த குறளை சொல்லணும், சரிங்களா? செய்வானை நாடி வினை நாடி காலத்தோடு எய்து உணர்ந்து செயல். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்ணிடல். கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல். ஆற்றின் அளவறிந்து கற்க அவையஞ்சா மாற்றம் கொடுத்தார் பொருட்டு. யான் நோக்கும் காலை நிலநோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். குறிக்கொண்ட நோக்காமை அல்லால் ஒருவன் சீர்கணித்தால் போல நகும். உள்ளினும் தீரா பெருமகிழ் செய்தலால் கல்லினும் காமம் இனிது. நினைத்தன்றும் இனிதே கான் காமம் தாம்பில்வார் நினைப்பு வருவதொன்று இல். புள்ளி கிடந்தேன் புடைபெயர்ந்தேன் அவ்வளவில் அள்ளி கொள்வற்றே பசப்பு. பசந்தால் இவள் என்பது அல்லால் இவளை துறந்தார் அவர் என்பாடில். சிறுமையில் நீங்கிய இன்சொல் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும். இன்சொல் இனிதீந்தல் காண்பான் எவன் கொலோ வன்சொல் வழங்குவது. நான் இப்ப குறளோட எண்கள் சொல்றேன், அந்த குறளை சொல்லுங்க. குறள் எண் 700. பழையமென கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகமை கெழுதரும். குறள் எண் 500. காலால் களரின் நரியடும் கண்ணெஞ்சா வேளால் முகத்த களிறு. குறள் எண் 100. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய்க்கவந்தற்று. குறள் எண் 300. யாமையா கன்றவற்றுள் இல்லை எனைத்தொன்றும் வாய்மே நல்ல பிற. குறள் எண் 1000. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் அன்பால் கலந்தீமை யாத்திரும் தற்று. 1330வது குறள். ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெறேன். 250வது குறள். 250. வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து. உங்களுக்கு பிடிச்ச திருக்குறள் என்னடா? 67வது அதிகாரம் இணைத்திருப்போம். 667. உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அச்சாணி அன்னார் உரைத்து. பொருள் உருண்டு செல்லும் பெரிய தேரிக்கே உரியது அச்சாணி உருவத்தில் சிறியதான் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுபோல ஒருவரை அவர்கள் உருவத்தை வைத்து ஏளனம் செய்யக்கூடாது.